மனதொருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதொருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். மனோவா அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தார். கர்த்தரின் தூதன் ஒருவன் அவளுக்கு தரிசனமாகி, நீ கற்பந்தரித்து ஆண் பிள்ளையை பெறுவான். திராட்சசமும் மதுவும் அருந்தாது, தீட்டானது ஒன்றும் சாப்பிடாது, ஜாக்கிரதையாயிரு. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். தேவனிடத்தில் ஜாக்கிரதை, உலகத்திலும் ஜாக்கிரதை, உறவுகளிடமும் ஜாக்கிரதை, நண்பர்களிடமும் ஜாக்கிரதை. எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் ஜாக்கிரதையோடு முன்மதியோடு பழகிறவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தங்களுக்கு இருக்கும் விசுவாசிகளை வளர்த்து புறம்பே கஷ்டத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிற சபையானது ஆவிக்குரிய வெளிப்பாடுகளோடு தருகிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கு உதவ வேண்டிய சமூக கடமை இந்த விசுவாசிகளுக்கு உள்ளது என்பதை மறந்து விடுகிறோம். இன்றைய நாளிலும் அன்பான இறை மக்களே, டாக்டர் கொலின் எம் ரெடிட் என்ற நியூசிலாண்டைச் சேர்ந்த அருள் பணியாளர் தன் இளம் பருவத்திலே இந்திய இயேசுவின் ஊழியத்தை நிறைவேற்றி வந்தார். சென்னை மாநகரில் கொடுக்கப்பட்ட ஆதரவற்ற குடிசை வாழ் குழந்தைகளை அவர் புறநகர் பகுதியில் வாழ்ந்த ஏழை எளியவர்களும் ஒரு தரிசனத்தோடு பணியாற்ற அவர் வந்தார். அன்புக்குரிய இறை மக்களே, நாம் எந்த இடத்திலே சென்றாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய ஊழியமாக இருக்கட்டும், ஜெபமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எந்த திருமண வரவேற்பு நிகழ்வுகளாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் ஜாக்கிரதையாக கலந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது அவர்கள் ட்ரீட் என்ற ஒரு நிகழ்வை நடத்துகிறார்கள். ஏதாவது ஒரு வெற்றி பெற்ற காரணத்திற்காக, வேலை கிடைத்த காரணத்துக்காக ட்ரீட் வைக்கிறார்கள். அங்கே பெண்கள் மீது வன்முறை தொடுக்கப்படுகிற நிலை, அந்த குளிர்பானங்களிலே போதை மருந்தை கலந்து கொடுத்து அவர்களை தன்வயப்படுத்தி புகைப்படம் எடுத்து வைத்து மிரட்டுவது, இது இன்றைக்கு சாதாரணமாக நடைபெறுகின்ற ஒரு காரியம். இந்த காரியத்தை இன்றைக்கு நாம் செய்தித்தாள்களிலும் சமூக வலைதளங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பிள்ளை பெறாத மலடியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றிருந்தால், நீ தீட்டுப்படாதபடி ஜாக்கிரதையாயிரு என்று சொன்னால் அதிலே நம்முடைய ஆவிக்குரிய அர்த்தம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உலக வாழ்க்கையில் இருக்கிற சாதாரண உலக அறிவுள்ள மனிதன் எவ்வளவு ஞானத்தோடு தன்னுடைய தொழிலிலே, பொருளிலே, வியாபாரத்திலே அவன் இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் சர்வத்திலும் நாம் ஞானமுள்ளவர்களாக ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். ஒழுக்கத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பக்தியிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஜெபத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பயணங்களிலே ஜாக்கிரதையாக இருக்கும். அப்படி நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் நிறைவுள்ளதாக மாற்றுவார். ஜெபம் செய்வோம். எல்லா நல்ல ஈவுகளுக்கும் காரணமான பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, உம்முடைய அன்பும் இரக்கமும் எங்களுக்கு இருக்கும் வரை நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நடக்கும்படி எங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறீர். இந்த நாளிலும் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக எல்லா நிலையிலும் நடந்து கொள்ள எங்களுக்கு போதித்திருக்கிறீர். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம். உம்முடைய சமூகம் முன் செல்ல நாங்கள் உம்மை தொடர்ந்து பின் செல்ல எங்களுக்கு அருள்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
நல்ல பிதாவே. ஆமேன். தந்தை